இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட One UI 2.5 பற்றின ஒரு வீடியோ தான். இதுக்கு முன்னாடி வந்த One UI 2.1 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இங்கே ஐ பட்டனில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி One UI 2.5ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான அப்டேட் One UI 2.5ல நான் ரொம்ப எதிர்பார்த்த அப்டேட்னு கூட சொல்லலாம். வயர்லெஸில் இங்கே ஒரு டெக்ஸ் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து Note 20 S20 சீரிஸ்க்குலாம் வந்து வயர்லெஸில் டெக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. One UI 2.5 இருக்குது. ஆனால் வந்து முன்னாடி வந்து S சீரிஸ் Note சீரிஸ்க்குலாம் வந்து கேபிள் கனெக்ஷனில் தான் இது வரைக்கும் டெக்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ One UI 2.5 வந்தனால வயர்லெஸில் டெக்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது வரைக்கும் நம்ம கேபிளில் டெக்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் இந்த வயர்லெஸில் டெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே வயர்லெஸில் டெக்ஸ் கொண்டு வந்ததுனால இங்கே டச் பேடாகவும் நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வயர்லெஸ் டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம மொபைலில் டச் பேடாக யூஸ் பண்ணும்போது கூட அந்த கர்சரோட சென்சிட்டிவிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ கேபிளில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டெக்ஸை லாக் பண்ணுறதுக்கும் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஆப் ட்ராயரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தத்தில் இங்கே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஒருவேளை உங்களோட டிவி வந்து ஸ்மார்ட் டிவியை இல்லைனா கூட குரோம்காஸ்ட் டிவைஸை வாங்கி உங்கள் டிவியில் உள்ள HDMI போர்ட்டில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த டெக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே மிராகாஸ்டோட கம்பேட்டிபிலிட்டியும் இந்த டெக்ஸ்க்கு இருக்குது. அதனால் மிராகாஸ்டோட சப்போர்ட் இருந்தால் கூட உங்களால் வயர்லெஸ் டெக்ஸை யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு டெக்ஸ் பற்றி ஒரு டெடிகேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்து இங்கே கேமராவில் என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் டேக்கில் டைம் டியூரேஷன் செட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கிள் டேக் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு டைம் டியூரேஷன் செட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா வந்து 5 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் நம்ம டியூரேஷனை செட் பண்ணிக்க முடியும். நம்ம செட் பண்ணுற டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சிங்கிள் டேக்கில் உள்ள ஒவ்வொரு மோட்ஸும் வந்து கேப்சர் ஆகுது. ஒருவேளை நீங்கள் One UI 2.5 அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் டேக்கை செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கேமராலே இன்னொரு அப்டேட் என்னன்னா ப்ரோ வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. One UI 2.1லேயே அந்த ப்ரோ வீடியோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரோ வீடியோவில் ஏற்கனவே நம்ம ப்ரோ மோட் கேமராவில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இந்த ப்ரோ மோடில் இருக்குது. நார்மலாக வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த ப்ரோ மோடில் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒருவேளை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக வீடியோலையும் கேப்சர் பண்ணிக்கோங்க. ப்ரோ மோட் வீடியோ யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இப்போ கேமராவோட செட்டிங்ஸ்லையும் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸில் இருக்க செட்டிங்ஸ் டு கீப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். இந்த செட்டிங்ஸ் டு கீப்பில் ஃபஸ்ட்டு இருக்க கேமரா மோடை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மோடை யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணாலும் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது அந்த மோடில் இருந்தே உங்களுக்கு அந்த கேமரா ஆப் ஓப்பன் ஆகும். மற்ற எல்லா ஃபோன்ஸ்லையும் இந்த அப்டேட் இருந்தாலும் சாம்சங்கில் One UI 2.5ல இதை கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல அப்டேட் தான். அடுத்து செட்டிங்ஸ் டு கீப்பில் இருக்க செல்ஃபி ஆங்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக செல்ஃபி எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒயிட் ஆங்கிள் செல்ஃபியை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்போவுமே செல்ஃபியை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஒயிட் ஆங்கிள் வியூவில் இல்லாமல் ஒரு நார்மலான வியூவில் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு எப்போ ஆங்கிளை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒய்ஃபைலேயும் ஒரு சின்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு செக்யூர்டான ஒய்ஃபையை நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம புதுசாக அந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம அந்த ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டை அவங்ககிட்ட இருந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒய்ஃபையில் இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. இது எல்லா ஃபோன்லையும் பார்த்த மாதிரி தான். இது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறது தான். ஸ்லோவாக இருக்கா, வெரி ஸ்லோவாக இருக்கா, இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்சங்கில் One UI 2.5ல இதை கொடுத்துருக்காங்க. இப்போ கீபோர்டில் 2 அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 2 அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப் சர்ச் இன்ஜினை கீபோர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப்பை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கீபோர்டையும் வந்து யூடியூப் மாதிரியே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் போட்ட உடனே நம்ம ரீசெண்டாக பண்ண வீடியோ வந்து ஃபஸ்ட்டு காமிக்குது. யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோவை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணி அதை மெசேஜும் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சாலும் இங்கே இருக்க ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகி அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும்.
இந்த கீபோர்டில் யூடியூப் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து கீபோர்டில் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கீபோர்டு யூஸ் பண்ணுறப்ப ஒரு குவாட்டி கீபோர்டு எப்படி போர்ட்ரைட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப்லையும் இருந்துச்சு. அதனால் மொபைல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப்பில் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக லேண்ட்ஸ்கேப்பில் டைப்பிங்கை இன்னும் ஈஸியாக்குற மாதிரி ஸ்ப்ளிட் கீபோர்டு அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ப்ளிட் கீபோர்டில் கீஸ்லாம் வந்து நம்ம 2 கைக்கு பக்கத்துலையும் இருக்கிறதுனால டைப் பண்ணுறது முதவை விட இங்கே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இங்கே ஸ்பேஸ் பட்டனை ஸ்ப்ளிட்டாக இருக்க 2 பக்கமுமே கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட்டில் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நார்மலான ஒரு குவாட்டி கீபோர்டாக மாறிடுது. அடுத்து மெசேஜஸ்லையும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஸ் மெசேஜஸை புதுசாக கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி கால் பண்ணுற மாதிரி இங்கே மெசேஜஸையும் அனுப்பிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் இது. எமர்ஜென்சி கான்டாக்ட் லிஸ்ட்டில் நம்ம கான்டாக்டில் இருக்கவங்க யாரையாவது ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் நம்மளோட லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும். லொக்கேஷன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க அட்டாச் பிக்சர்ஸை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோவை கேப்சர் பண்ணி அந்த கான்டாக்ட்டுக்கு அனுப்பிடும். இந்த சாஸ் மெசேஜஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு தேவையான அப்டேட் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். One UI 2.5 பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் வியூஸ்ன்னு பார்க்கும்போது 6% மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து பார்த்துருக்காங்க. மிச்சம் 93% வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துருக்காங்க. அதனால நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.